கர்நாடகாவில் காதலருடன் இருந்த தன் அந்தரங்க படங்களை கைப்பற்றும் நோக்கில் அவருடைய செல்போனை பறிப்பதற்காக காதலியே விபத்து ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த ஸ்ருதி என்கிற இளம்பெண் தும்பா வம்சி கிருஷ்ணா ரெட்டி என்பவரை கடந்த சில வருடங்களாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவருடனான உறவை முறித்துக் கொள்ள ஸ்ருதி முடிவு செய்துள்ளார். இருப்பினும் வம்சியுடன் நெருங்கி பழகி வந்த போது எடுத்த அந்தரங்க புகைப்படங்களை வைத்து வம்சி வருங்காலத்தில் தம்மை தவறாக பயன்படுத்தலாம் என்ற அச்சம் ஸ்ருதிக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்ருதி காதலன் கிருஷ்ணா ரெட்டியிடம் கேட்டபோது அவர் அந்த புகைப்படங்களை எல்லாம் அழித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் காதலன் மீது நம்பிக்கையில்லாத ஸ்ருதி வம்சியின் போனை கேட்டபோது அவர் கொடுக்க மறுத்ததால் சந்தேகமடைந்த அவர் காதலன் மீது விபத்து ஏற்படுத்தும் நாடகத்தை அரங்கேற்ற திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக தனது வீட்டில் முன்பு பணியாற்றிய மனோஜ் என்பவரை தொடர்பு கொண்ட ஸ்ருதி விபத்து நாடகத்தை அரங்கேற்றுவதற்கான திட்டத்தை தெரிவித்துள்ளார். அதன்படி போகனஹள்ளி என்ற இடத்தில் உள்ள வணிக வளாகம் அருகே ஸ்ருதி அவரது காதலன் கிருஷ்ணா ரெட்டியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மனோஜின் கார் எதிர்பாராத விதமாக பைக் மீது இடிப்பது போல் உரசி உள்ளார். பின்னர் வாகனத்தை நிறுத்திய கிருஷ்ணா ரெட்டிக்கும் காரிலிருந்து இறங்கிய மனோஜ் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் கிருஷ்ணா ரெட்டியை மிரட்டி அவரிடமிருந்த செல்போனை பறித்து கொண்டு காரில் தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து கிருஷ்ணா ரெட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மனோஜை பிடித்து விசாரணை செய்தனர். அதில் காதலன் கிருஷ்ணா ரெட்டியின் செல்போனை பறித்துச் செல்வதற்காக இத்தகைய நாடகத்தை அரங்கேற்றியதாகவும் அதற்காக ஸ்ருதி மனோஜுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஸ்ருதியிடம் விசாரணை செய்யப்பட்டதில் மனோஜிடமிருந்து வாங்கிய செல்போனை சோதனை செய்ய முயற்சித்த போது பாஸ்வேர்டு இருந்த செல்போனை ஸ்ருதியால் திறக்க முடியாததால் செல்போனை ஏரியில் தூக்கி எறிந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஸ்ருதி மற்றும் நாடகத்திற்கு உடந்தையாக இருந்த மனோஜ் உள்ளிட்ட நபர்களை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.